ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒன் பாட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ தான் நம்மளோட மன்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதுக்கு முதல்ல குக்கர் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இது கூடவே 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அது கூடவே 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அது கூடவே ஒரு சின்ன பிரியாணி இலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே காரத்துக்காக 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ அதுவும் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை 1/4 மணி நேரம் தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நல்லா வறுத்து விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மல் ரைஸ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாசுமதி ரைஸு அல்லது சீரக சம்பாவில் கூட ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து நார்மல் ரைஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரிசியுமே நெய்யில் வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் அப்படின்னா சாதம் வந்து நல்லா உதிரியாக வரும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூடவே தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நார்மல் ரைஸ் அப்படின்றதுனால 1:2 அப்படின்ற ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து சீரக சம்பா அல்லது பாசுமதி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1க்கு 1.5 அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக சாதம் உதிரியாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜீரா ரைஸ்க்கு நீங்கள் சைடிஷாக சிக்கன் கிரேவி அல்லது மஷ்ரூம் கிரேவி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பரட்டி எடுத்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. டெய்லியுமே உங்கள் பசங்களுக்கு என்ன லஞ்சு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் அனனா குட்டியோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் மார்னிங் 9 to 9:30க்குள்ளே. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.